गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। राम राम। कार्तिक मास माहात्म्यं वैष्णवखण्डं நாரதர்ட்ட பிரம்மா சொல்லக்கூடிய இடம் தீபதான மாஹாத்மியத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் தீபதான மாஹாத்மியத்தில் சில பகுதிகள் பார்த்தோம். மேற்கொண்டு சில கதைகள் வருது ஸ்காந்த புராணத்தில், அந்த கதையை பார்ப்போம். நாரதௌவாச்ச கார்த்திகே தீபதானஸ்ய மாஹாத்ம்யஞ்ச மயா ஸ்ருதம் பரதீப பிரபோதஸ்ய மாஹாத்ம்யமபி வைஸ்ருதம் இதானீம் ஸ்ரோதுமிச்சாமி வியோமதீபஸ்ய வைபவம். நாரதர் பிரம்மாட்ட சொல்கிறார், கார்த்திகை மாதத்தில் தீபதானத்தினுடைய மகாத்மியத்தை உங்களால் நான் சொல்லி கேட்கப்பட்டேன். கார்த்திகே தீபதானஸ்ய மகாத்மியஞ்ச மயா ஸ்ருதம் பரதீப பிரபோதஸ்ய. தீபதானம் பண்ண முடியாதவா வேற ஒருத்தர் ஏற்றி வச்ச தீபத்தை அபிவிருத்தி பண்ணுறதுனால அந்த மகாத்மத்தையும் உங்களால் நான் கேட்கப்பட்டேன். பரதீப பிரபோதஸ்ய மாஹாத்மியமபி வைஸ்ருதம் இதானீம் ஸ்ரோதுமிச்சாமி. இப்பொழுது மேற்கொண்டு வியோமதீபஸ்ய வைபவம், வியோமதீபத்தினுடைய வைபவத்தை நான் கேட்கறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றார். பிரம்மோவாச்ச ஆகாஷதீப மாஹாத்மியம் ஸ்ருணுபுத்திர சமாஹிதா யஸ்ய ஸ்ரவணமாத்ரேண தீபதானே மதுர்பவேத். ஆகாஷதீப மாஹாத்மியத்தை பற்றி சொல்கிறேன்ப்பா கேளு நாரதா அப்படிங்கிறார். யஸ்ய ஸ்ரவணமாத்ரேண தீபதானே மதுர்பவேத். தீபதானம் என்னும் சொன்ன தக்ஷணமே தீபதானத்தை செய்ய வேண்டும் என்று மதி உண்டாகுமாம், எண்ணம் உண்டாகுமாம். ஆகையால் அதுக்கு தீபதானம் மதிர்பவேத், மதி உண்டாகுமாம். சம்பிராப்தே கார்த்திகே மாசி பிராதஸ்நான பராகிணா. எந்த ஒரு விரதம் எந்த ஒரு அனுஷ்டானம் பண்ணணும்னாலும் முதல்ல எடுத்தவுடனே சொல்லக்கூடிய விஷயம் சம்பிராப்தே கார்த்திகே அதாவது காலங்கார்த்தால சூரியோதய சந்தர்ப்பத்தில் அவசியம் ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எடுத்தவுடனே சொல்றா. பிராதஸ்நான பராகிணா ஆகாஷ தீபம் யோதத்யாத் தத் புண்ணியம் வதாமியகம். ஆகாஷ தீபத்தை யாரு ஒருத்தர் கொடுக்கிறாளோ அவளுடைய புண்ணியத்தை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறார். சர்வலோகாதிபோ பூத்வா சர்வசம்பத் சமன்விதா. நீ தீபதானம் பண்ணேனா, ஆகாஷ தீபம் வ்யோம தீபத்தை நீ தானம் பண்ணேனா, சர்வலோகாதிபோ பூத்வா எல்லா லோகத்துக்கும் அதிபதியாக ஆவ. சர்வசம்பத் சமன்விதா நிறைய ஐஸ்வர்யம் சம்பத்து உன்னை சேரும். இஹலோகே சுகம் புக்த்வா ஆச்சாந்தே மோக்ஷம் அவாப்னுயாத். இஹலோகே இந்த லோகத்தில் நீ ஜீவதசையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே சுகத்தை அனுபவிப்பியாம். சுகம் புக்த்வா அதை அனுபவிச்சுண்டு ஆச்சாந்தே உன்னுடைய இந்த பிறப்பு ஆன பிற்பாடு மோக்ஷம் அவாப்னுயாத் உனக்கு சர்வநிச்சயமாக மோக்ஷம் கிடைக்கும். ஸ்நானதான கிரியாபூர்வம் ஹரிமந்திரமஸ்தகே ஆகாஷதீபோ தாத்தவ்யா மாசமேகம் து கார்த்திகே. ஸ்நானம் தெய்வத்தை ஆராதனை பண்ணுறது, கிருஷ்ணரை ஆராதனம் பண்ணுறது, ஹரி மந்திரத்துக்கு போகிறது, அங்கே ஆகாஷ தீபத்தை ஏற்ற வேண்டியது. ஆகாஷதீபோ தாத்தவ்யா மாசமேகம் து கார்த்திகே. ஒரு மாதம் முழுக்கவே ஆகாஷ தீபத்தை ஏற்ற சொல்கிறா. ஆகாஷ தீபம் வ்யோம தீபம் அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டாக உயரமாக தீபத்தை ஏற்றி வச்சு சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு பேர் ஆகாஷ தீபம் வ்யோம தீபம் அப்படின்னு சொல்லுவா. சாமான்யமாக பார்த்தேள் அப்படின்னா கோவிலெல்லாம் ரொம்ப ஹைட்டாக சுவாமிக்கு நிறையா விளக்க ஏற்றி வச்சிருப்பா. அந்த துவஜஸ்தம்பத்துக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பேள். பெரும்பாலும் ரொம்ப ஜாஸ்தியாக கேரளா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் அத்தனை கோவில்லையும் ஆகாஷ தீபம் எப்பயுமே எரிஞ்சுட்டு இருக்கும். சாயங்கால வேளையில் இருட்டில் உயரமாக வைக்கக்கூடிய தீபத்துக்கு பேர் ஆகாஷ தீபம் என்றும் ஒரு பொருள் உண்டு. கார்த்திகே சுத்த பூர்ணாயாம் விதினோத்சர்ஜகேத் மம யக்கரோதி விதானேன கார்த்திகே வ்யோம்னி தீபகம். கார்த்திகை மாசத்தில் சுக்ல பௌர்ணமியில் அந்த வ்யோம தீபத்தை தொடங்க வேண்டியது அப்படின்னு சொல்றார். யக்கரோதி விதானேன
யஹ் கரோதி விதானேன, யாரு விதி சொன்னபடி இந்த வியோம தீபத்தையும் விரதத்தையும் கார்த்திகை மாசத்துல அனுஷ்டானம் பண்றாளோ, நதஸ்ய புனராவிருத்தி கல்பகோட்டி சதைரபி, அவளுக்கு திரும்ப பிறப்பே ஏற்படாதான். எவ்வளோ வருஷங்கள், வருஷமே இல்லை, யுகங்கள், யுகமே இல்லை, கல்பங்கள் எவ்வளோனா தஸ்ய புனராவிருத்தி கல்பகோட்டி சதைரபி, கோட்டி கல்பம் ஆச்சுனாலும் அவளுக்கு ஜனனம் கிடையாதாம். கார்த்திகை மாதம் முழுக்க ஆகாச தீபமோ வியோம தீபமோ நம்ம ஹரிக்கு சமர்ப்பணம் பண்ணா. இங்கே உபலக்ஷணமாக ஹரின்னு சொல்கிறா. சிவபக்தாளாக இருக்கக்கூடிய சிவனுக்கும் சமர்ப்பணம் பண்ணலாம். அதுக்கு பேர் ஆகாச தீபம் வியோம தீபம் என்று பெயர். அத்ரதே வர்ணயிஷ்யாமி இதிஹாசம் புராதனம். இப்பொழுது புராதனமான ஒரு சரித்திரத்தை நான் உனக்கு கேட்கும்படி சொல்றேன், கேளு. யஸ்ய ஸ்ரவண மாத்ரேன வியோமதீப பலம் லபேத். ஒரு மாசம் வியோமதீபம் ஏற்றுனா என்ன ஒரு பலனோ, கார்த்திகை மாசத்துல இந்த சரித்திரத்தை கேட்கறதுனாலேயே அந்த பலன் அடையிறது அப்படின்னு சொல்றா. அந்த வியோமதீபத்தினுடைய பலன் கிடைக்கிறது. புராது நிஷ்டுரோ நாம லுப்தகோ லோக கண்டகா. ஒரு சந்தர்ப்பத்தில் நிஷ்டுரன் என்னும் பேரு உடைய ஒருத்தர் இருந்தார். லுப்தகஹான்னா வேடுவர்னு அர்த்தம். லோக கண்டகா, லோக கண்டகான்னா கண்டகம்னா முள்ளு. உலகத்துக்கு முள்ளு போல இருந்தானாம். அப்படின்னா இடைஞ்சலாக இருந்தாராம் அவர். எங்க இருந்தார்? யமுனா தீரவாசீச்ச, யமுனா தீரத்தில் வாசம் பண்றவராக இருந்தாராம். காலமிருத்யு ரிவாபரஹா, காலமிருத்யு போல் இருந்தாராம் அவர். அப்படின்னா எல்லாரையும் பயமுறுத்திண்டு இருந்தாராம். வனேச்சரன் மிருகான் சர்வான், வனேச்சரன் மிருகான், வனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அத்தனை மிருகங்களையும் ஹத்வா விருத்திம் அகல்பகது, அதை கொன்று அதை வைத்து கொண்டு அவர் விருத்தியாக கொண்டு அதை எல்லா மிருகங்களையும் அழிச்சாராம், அதை சாப்பிட்டாராம். பதிகான் பாததே நித்தியம், அது மட்டும் இல்லை, வழிப்போக்கர்கள் யாராவது பிரயாணத்துக்காக பிரயாணம் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா அவளை ரொம்ப பாதப்படுத்துறவனாக இருந்தாராம். சோரவிருத்தியா தனுர்தரஹா, சோரவிருத்தியா வழிப்போக்கர்களை பிரயாணம் பண்ணின்றிருக்கக்கூடிய வாழ்ட்டேந்து திருடிண்டு அபகரணம் பண்ணின்றிருந்தாராம் அவர். கஷ்டித் கிராமம் ஜகாம ஆஷு சௌரியார்த்தம் கார்த்திகேமின. ஒரு சந்தர்ப்பத்தில் நிஷ்டுரன் என்னும் சொல்லக்கூடிய அந்த வேடுவன் கிராமம் ஜகாம, ஒரு கிராமத்துக்கு போய் சென்றார். ஆஷு வேகமாக அந்த கிராமத்தில் நம்ம திருடலாம் அப்படின்னு அவர் போனாராம். எந்த சந்தர்ப்பத்தில்னா கார்த்திகை மாசத்தில் போனாலாம். ஹே முனியே நாரதரே, தஸ்மின் விதர்ப நகரே ராஜா சுக்ருதி நாமகா, விதர்பம் என்னும் சொல்லக்கூடிய அந்த நகரத்தில் சுக்ருதி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாராம். சந்திரசர்மாக்கிய விப்ரஸ்ய வதனாத் கார்த்திகே சுதீஹி சகார வியோமதீபந்து ஹரிமந்திரமஸ்தகே. சந்திரசர்மாக்கிய விப்ரஸ்ய, சந்திரசர்மா அப்படின்னு ஒரு த்விஜன் இருந்தாராம், விப்ரன் இருந்தாராம். வச்சனாது அவருடைய வாக்கியத்தை கேட்டு, அவருடைய வச்சனத்தை கேட்டு, அவருடைய பிரவச்சனத்தை கேட்டு, சுதீஹி கார்த்திகை மாசத்துல சகார அவர் வியோமதீபம் ஆகாச தீபத்தை தலையில வைத்து கொண்டு ஹரிமந்திரத்தில் போய் வியோமதீபத்தை கொடுத்தாராம். தீபம் தத்வா மகாபக்தியா, ரொம்ப பக்தியுடன் அந்த தீபத்தை கொடுத்தாராம் அவர். அசுருணோச்ச கதாம் நிஷி, வெறும் தீபதானம் மட்டும் இல்லாமல் சாயம் காலத்தில் சந்தியா வேளைக்கு அப்புறமாக அசுருணோத்து பகவத் கதையை கேட்டாராம். இரவில், நிஷி இரவில் கேட்டாராம். ஏதஸ்மின்னேவ காலே தோ சௌரியார்த்தம் சமுபாகதா, அந்த சந்தர்ப்பத்தில் திருடறத்துக்காக நிஷ்டுரன் என்னும் சொல்லக்கூடிய வேடுவன் வந்தாராம். ஏதஸ்மின்னேவ காலே தூ சௌரியார்த்தம், திருடறத்துக்காக சமுபாகதா வந்தாராம் அவர். ராஜ்ஞா தத்தம் வியோமதீபம், அப்ப ராஜா என்ன பண்ணார்னா வியோமதீபத்தை கொடுத்தாராம். பஷ்யன் க்ஷணமதிஷ்டத் ததானீம் தேவயோகேன கிருத்ரஜவ சமன்விதா. அப்ப வியோமதீபத்தை கொடுத்த சந்தர்ப்பத்தில் தெய்வ வசாத்து, தெய்வத்தினுடைய கட்டளையின்படி விதியின்படி கிருத்ரஹா ஜவசமன்விதா, கிருத்ரராஜன் அதாவது கழுகு பறவை
வேகமாக வந்துதாம். சீக்கிரமாகத்திய வேகமாக வந்து ஜக்ராக தைல பாத்திரம், அது என்ன பண்ணித்தாம், அந்த தைல பாத்திரத்தை பிடிச்சுதாம். ஜக்ராக தைல பாத்திரம் சதீபகம், தீபத்தோட கூடின அந்த தைல பாத்திரத்தை பிடிச்சுதாம். ஸ்வமுகேணைவ சங்கிருஹ்ய, தன்னுடைய வாயிலேயே பிடிச்சுண்டு விரக்ஷாக்ரம் ச சமாஸ்ரயத்து, விரக்ஷத்தினுடைய நுனியில் போய் சேர்ந்துதாம். இவரை வியோமதீபம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த கிருத்தராஜனான பக்ஷி கழுகு வந்து அந்த தீபத்தை தைலத்தோட சேர்ந்து பாத்திரத்தோட வாங்கிண்டு ஒரு மரத்தினுடைய அக்ரத்தில் போச்சாம், நுனியில் போச்சாம். தத்ர பீத்வாது தைலஞ்ச, அந்த சந்தர்ப்பத்தில் அதில் இருக்கக்கூடிய தைலத்தை அது குடிச்சுதாம். தீபம் ஸ்தாபிய ச பக்ஷிராட்டு, தைலத்தை குடிச்சிட்டு அந்த தீபத்தை அப்படியே வச்சுதாம். அது விரக்ஷாக்ரம் து சமாஸ்தாய க்ஷணமாத்திரமதிஷ்டத்து, அந்த விரக்ஷத்தினுடைய அக்ரத்தில் விரக்ஷத்தினுடைய நுனியில அதை வச்சுட்டு ஒரு க்ஷணம் நின்னுதாம். அது ததானீம் தேவயோகேன, அதே போல் தெய்வத்தினுடைய வசத்தினால தெய்வத்தினுடைய கட்டளையினால தெய்வ யோகேன கிரஹீதும் பக்ஷி சத்தம, அந்த பக்ஷியை பிடிக்கிறதுக்காக மார்ஜாரோ பியாருஹத் விருக்ஷம், மார்ஜாரஹா அப்படின்னா பூனை அப்படின்னு, இங்கே உபலக்ஷணமாக ககத்தை அதாவது கழுகை பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்குமோ, ஒரு உதாரணத்துக்கு சிறுத்தையும் வச்சுக்கலாம். சிறுத்தைக்கு வியாக்ரம்னு பேர் இருந்த பொழுதிலும் இங்கே மார்ஜாரஹா தான் சொல்கிறார். அந்த மார்ஜாரம்ங்கிற அந்த ஒரு பிராணியானது, நாட்கால் பிராணியானது, பூனையானது பக்ஷிராஜனை பிடிக்கிறதுக்காக, அந்த கழுகை பிடிக்கிறதுக்காக அப்பி ஆருஹத்து விரக்ஷம், விரக்ஷத்து மேலே ஏறித்தாம். பக்ஷினா அதிஷ்டிதம் துதம், அப்போ என்ன பண்ணப்பட்டதுன்னா அந்த மார்ஜாரம் பூனை போய் கழுக போய் பிடிச்சுதான். ததக்ரே முகதீபஞ்ச பஷ்யன் க்ஷணமதிஷ்டத்து, அந்த சந்தர்ப்பத்தில் அதுவும் அக்ரத்தில் போய் ஒரு க்ஷணம் நின்றுதாம். ஆகாஷதீபமாஹாத்யம் கதிதம் சந்திரசர்மணா, அப்போ இதுவும் போய் பிடிச்சுருத்து அந்த கழுக. பிடிச்சதுக்கு அப்புறமாக ஆகாஷதீப மாஹாத்மியத்தை சந்திரசர்மா என்னும் சொல்லக்கூடிய ஒரு விப்ரர் சொல்லின்றிருந்தார். அந்த ஒரு க்ஷணம் அது கேட்டுதாம். ஒரே ஒரு க்ஷணம் அந்த பக்ஷி கேட்டுது. உடனே பூனை வந்தது, அதை பிடிச்சிது. திருப்பியும் அந்த பூனையும் ஒரு க்ஷணம் சந்திரசர்மாவால் சொல்லப்பட்ட கதையை கேட்டுது. ராஜ்ஞே சுக்ருதி நாம்னே சதௌ வை சுஷ்ருவது க்ஷணம், சுக்ருதி என்னும் சொல்லக்கூடிய ராஜாவினிடத்தில் கதை சொல்லின்றிருந்தார் அந்த சந்திரசர்மா. ககமார்ஜாரகௌ தத்ர ஸ்வஸ்வசாஞ்சல்ய தோஷதா, அந்த ககமும் அந்த கழுகும் மார்ஜாரம் பூனையும் ஒரு க்ஷணம் கதையை கேட்டு அதனுடைய சாஞ்சல்ய தோஷம், மனசு அலைப்பாயக்கூடிய ஒரு தோஷத்தினால என்ன பண்ணிட்டு தான் பரஸ்பரம் ரெண்டும் அந்த தோஷத்தினால மேலேந்து விரக்ஷத்திலேருந்து கீழே விழுந்துதாம். மார்ஜாரோ ஜகிருஹே தத்ர சாகாந்தரகதம் கதம் தெய்வேன சோதிதோ விரக்ஷாச்சிலாயாம் பதிதௌ ததா, அந்த பூனை போய் பிடிச்சி ரெண்டும் ஒரு மாதிரி சலசலப்பு ஏற்பட்டு தெய்வ வசத்தினால தெய்வேன சோதிதோ பகவானால் சோதனை பண்ணப்பட்டு விரக்ஷாச்சிலாயாம் பதிதௌ ததா, மேலே இருக்கக்கூடிய நுனியிலேந்து அது ரெண்டும் கீழே விழுந்துதாம். ரெண்டும் அந்த கிருத்ரமும் மார்ஜாரமும் அதாவது கழுகும் பூனையும் பக்னகாத்ரௌ மிருதௌ தத்ர பக்ஷராஜா பக்ஷமார்ஜாரகௌ புவி. என்னாச்சாம், அந்த ரெண்டும் கீழே விழுந்து சரீரத்தை விட்டுதான். பக்னகாத்ரௌ சரீரம்லாம் பிஞ்சு விழுந்துதாம். மிருதௌ தத்ர அது ரெண்டுத்துக்கும் மரணம் சம்பவிச்சுதாம், பக்ஷிக்கும் அந்த பூனைக்கும். மார்ஜாரகௌ புவி திவ்ய தேக சமாயுக்தௌ யானாரூடௌ திவங்கதௌ, எப்படியாவது இப்படி ஒரு கதையை கேட்டிருப்போமா நம்ம. திவ்ய தேக சமாயுக்தௌ ரெண்டும் திவ்யமான சரீரத்தை அடைஞ்சுதாம். திவ்யமான சரீரத்தை அடைஞ்சு யான ஆரூடௌ திவங்கதௌ, ரெண்டுமே யானத்து மேலே ஏறி திவங்கதௌ ஸ்வர்கலோகத்துக்கு போச்சாம்.
இது என்னடா ஆச்சரியம், யானரூடோ திவங்கதோ தத் சர்வம் லுப்தகோ திருஷ்டுவா சௌரியார்த்தம் சமுபாகதா. திருடறதுக்காக வந்த அந்த லுப்தகன் என்னும் சொல்லக்கூடிய வேடுவன் வந்தான். நிவృத்தோ துஷ்டபாவேன, என்னமோ தெரியல, அந்த கதையையும் கேட்டுருந்தான். திருடறதுக்காக வந்த அந்த லுப்தகன் இந்த பக்ஷி கேட்டதையும், இந்த பக்ஷி தைலத்தை தீபத்தோட சேர்ந்து தைலத்தை எடுத்துட்டு போறதையும் பார்த்தான். அந்த தைலத்தை குடிக்கிறதையும் பார்த்தான். ஒரு க்ஷணம் அந்த பக்ஷி கதை கேட்டதையும் பார்த்தான். அங்கேருந்து ஒரு பூனை வந்தது. அந்த பூனை மரத்து மேலே ஏறி ஒரு க்ஷணம் அதுவும் கதை கேட்டது. அப்புறம் பக்ஷியை பிடிச்சிது. ரெண்டும் ஒரு சஞ்சலம் ஏற்பட்டது. ரெண்டும் மேலேந்து கீழே விழுந்தது. அதனுடைய சரீரம் செதறி விழுந்தது. மரணம் சம்பவிச்சது. திடீர்னு யாரோ வந்தா யானத்தில் கூட்டிட்டு மேல் லோகத்துக்கு ஸ்வர்கலோகத்துக்கு போகிறது அப்படின்னு அவனுக்கு என்ன தோணித்தாம். அந்த சந்தர்ப்பத்தில் நிவృத்தோ துஷ்டபாவேன, இது வரைக்கும் அவனுக்கு என்ன ஒரு துஷ்டபாவம் இருந்தோ அந்த துஷ்டபாவத்திலேருந்து நிவൃத்தியானவனாக ஆயிட்டான். கதயந்தம் கதாம் முனிம், அந்த கதையை கேட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே அவனுக்கு துஷ்டபாவம் போச்சாம். அப்ப அந்த லுப்தகன் அந்த சந்திரசர்மாவை பார்த்து சொல்ல தொடங்கினார். சந்திரசர்மான மாபாஷ்ய கிதம்பச்சனம் அப்ரவீத், சொல்ல தொடங்கினார். சந்திரசர்மன் மயா திருஷ்டம், நான் என்னுடைய பேரு ஹே சந்திரசர்மன்னு என்னால் பார்க்கப்பட்டது. சௌரார்த்தம் ஹியாகத்தேனச்ச, நான் திருடுறதுக்காக வந்தேன். ராஜ்ஞா சுகிருத்தினா தத்தம், ராஜா சுகிருதி என்னும் சொல்லக்கூடிய அந்த ராஜாவால் கொடுக்கப்பட்ட வியோமதீபம் மனோகரம், அந்த ஆகாச தீபம் வியோமதீபம் ரொம்ப மனோகரமாக இருக்கக்கூடிய அந்த வியோமதீபம் ததானீம் கொடுத்துருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே ததானீம் தெய்வயோகேன ககஃப் பாத்திரம் பிரகிருஹ்யச்ச, அப்போ தெய்வவசாத்து அந்த பக்ஷி பாத்திரத்தோட வாங்கின்றதை நான் பார்த்தேன். தைலம் பீத்வா து தத் பாத்திரம், தைலத்தை குடிச்சதையும் நான் பார்த்தேன். சதீபம் சுமனோகரம், அந்த மனோகரமான அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய தைலத்தை குடிச்சதை பார்த்தேன். விரக்ஷஸ்யாக்ரே ஸ்தாபயித்வா ச தத் ரக்ஷணமதிஷ்டது, விரக்ஷத்தினுடைய நுனியில் அந்த தீபத்தை வச்சுட்டு ஒரு க்ஷணம் நின்னது. மார்ஜாரோப்யாகதஸ்தத்ர, அந்த பூனையும் வந்தது. ஆகதா தத்ர, அதுவும் வந்தது. கிரஹீத்தும் பக்ஷி புங்கவம், பக்ஷி புங்கவமாக இருக்கக்கூடிய பக்ஷிகள் சிறந்ததாக இருக்கக்கூடிய அந்த கழுகை பிடிக்கிறதுக்கு வந்தது. தெய்வேன பிரேரிதௌ, தேவர்களால் பிரேரணம் பண்ணப்பட்டு தெய்வ வசத்தினால அது ரெண்டும் அங்கே வந்தது. தூச்ச உபௌ சாக்கே சமாஸ்ரிதோ, ரெண்டும் கலையை அடைஞ்சது. வன்முகாத் கத்தியமானாம் ஹி கதாம் சுஸ்ரவது க்ஷணம், உங்களால் என்ன ஒரு கதை சொல்லப்பட்டதோ அந்த கதையை ஒரு க்ஷணம் அது ரெண்டும் கேட்டுது. க்ஷணம் சுஸ்ருவது பஷ்சாத் சாஞ்சல்ய தோஷேன, அது ரெண்டுத்துக்கும் மனசு அலைபாயக்கூடிய தோஷம் இருந்ததுனால மார்ஜாரோஹ்யக்ரஹீத் ககம், அந்த மார்ஜாரமானது அந்த பக்ஷியை பிடிச்சு தௌ விரக்ஷாத் பதிதோ, விரக்ஷத்திலேருந்து விழுந்ததை பார்த்தேன். மிருத்யும் பிராப்தோ, அதுக்கு மரணமும் அதுக்கு சம்பவிச்சது. க்ஷணமாத்திரதா, க்ஷணத்தில் இது எல்லாம் நடந்து முடிஞ்சது. ஹே சந்திரசர்மன், உபௌதோ திவ்யரூப உச்ச யானாரூடௌ திவங்கதௌ, அது ரெண்டும் திவ்ய ரூபத்தை அடைஞ்சு யானத்து மேலே வாகனத்தில் ஏறி ஒரு மேல்லோகத்துக்கு ஸ்வர்கலோகத்துக்கு போனதை நான் பார்த்தேனே. ததாச்சரியம் அகம் திருஷ்டுவா, இந்த ஆச்சரியமான இந்த ஒரு செயலை, இந்த ஒரு பிரசங்கத்தை நான் பார்த்தேனே. பிரஷ்டும் சமுபாகதா, இதை உங்களிடத்தில் கேட்கறதுக்காக வந்தேன். தௌ கௌ, அது ரெண்டும் யாரு? மார்ஜார ககௌ தத்வத போத்விஜ, அதை பற்றி எனக்கு சொல்லுங்கோ. திர்யக்யோனி சம்பன்னோ முக்தௌ கேனச்ச கிரமணா, முக்தௌ கேனச்ச கர்மணா இதி லுப்தவச்ச ஸ்ருத்வா சந்திரசர்மா ப்ரவீத்ததா. அந்த ரெண்டு பிராணியும் எதனால அந்த மாதிரி அதுக்கு திவ்யமான ஒரு லோகம் கிடைச்சது அப்படிங்கிறதை எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சந்திரசர்மாட்ட லுப்தகன் கேட்க, அவருடைய வாக்கியத்தை கேட்டு சந்திரசர்மா அப்ரவீத் ததா சொல்லத் தொடங்கினார். ஸ்ருணு லுப்த, ஹே வேடுவனே கேளு. பிரவக்ஷ்யாமி தஜோர்வர்த்தாந்த மஞ்சசா மார்ஜோபி புரா பாபி ததா ஸ்ரீவத்ஸ கோத்ரஜா. அந்த வேடுவனே கேளு, தஜோர் விற்த்தாந்தம், அதனுடைய கதையை உனக்கு சொல்றேன் கேளு. மார்ஜாரோபி, அந்த பூனை இருந்ததே ஒரு காலத்துல, முன்னதாக ஒரு காலத்துல
ஸ்ரீவத்ச கோத்திரத்துல பிறந்ததாக இருந்ததாம். ஸ்ரீவத்ச கோத்திரம் பரம்பரையில வந்தவா அழகா இருந்ததாம் அந்த மார்ஜாரம் பூனை. பாப்பியாக பாபம் பண்ணக்கூடிய செயலாக நிறைய செஞ்சாராம் அவர். தேவசர்மா இதி புரோக்தா, அவருடைய பேரு தேவசர்மா, தேவன் என்னும் பேர் அவருக்கு. தேவசர்மா இதி புரோக்தா வேத திரவியாபஹாரகா, தேவ திரவியாபஹாரகா. அந்த தேவசர்மா என்ன பண்ணார் அப்படின்னா, பகவானுக்காக என்ன ஒரு திரவியம் இருக்குமோ அந்த திரவியத்தை அபகரிக்கக்கூடிய செயலை செஞ்சாராம். ஆகையால் அவர் பாப்பி. அஹோ பல நிருசிம்ஹஸ்ய பூஜா கர்த்திருவமாபசக, அவர் நல்ல பலம் பொருந்திய நரசிம்மர் கோவிலுக்கு பூஜை பண்றவராக இருந்தாராம். அந்த நரசிம்மர் கோவிலுக்கு வரக்கூடிய திரவியத்தெல்லாம் அபகாரம் பண்ணிண்டு பாபம் செஞ்சுருந்தாராம். அஹோபல நிருசிம்ஹஸ்ய பூஜா கர்த்திருவமாபசக தஸ்மின் பிரதேவாலயே பிராப்தம் தைலம் திரவியாதிகம் ததா. ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கோவில்ல தைலம் திரவியம் முதலியதெல்லாம் பக்தர்கள் சமர்ப்பணம் பண்ணுவா. அபகிருத்திய தேன இவ குடும்பம் போஷயித்யசௌ, அதை எல்லாத்தையும் எடுத்துண்டு போய் அவருடைய குடும்பமே இதை வச்சுட்டு தான் போஷணம் பண்ணாராம். தெய்வனுக்கு அர்ப்பணம் பண்ணப்பட்ட, நரசிம்மருக்கு அர்ப்பணம் பண்ணப்பட்ட தெய்வம் தைலம் முதலிய பொருட்களை வச்சுதான் குடும்பத்தையே அவர் நடத்தினாராம், ரன் பண்ணாராம். குடும்பம் போஷகித் யசௌ ஆயுருணீத்வைவமைவாசௌ ததः பஞ்சத்வமாகதः தஸ்மாத் பாபாத் காலசூத்திரம் மகாரௌரவம். அவருடைய ஆயுசு இப்படியே கழிஞ்சது. அந்த தேவாலயத்தில் வரக்கூடிய திரவியத்தை வச்சுண்டு குடும்ப போஷணம் பண்ணி அவருடைய ஆயுஷ் முடிஞ்சுது. தஸ்மாத் பாபாத், இந்த செய்யப்பட்ட பாபத்தினால, காலசூத்திரம் காலச்சுழல்னால, மகாரௌரவம் என்னும் சொல்லக்கூடிய நரகத்தை அடைஞ்சாராம். நிருச்சுவாசம் ததா பிராப்பிய அசிபத்ரபணம் கிரமாத், மகாரௌரவம் என்னும் நரகத்தை மட்டும் அடைஞ்சது இல்லாம அசிபத்ரவனம், மூச்சு கூட விடலை. அந்த ரௌரவத்தில், மகாரௌரவ நரகத்தில் அந்த பாபத்தை தண்டனையை அனுபவிச்சு உடனே கிரமமாக அசிபத்ரவனம் என்னும் சொல்லக்கூடிய நரகத்துக்கு போனாராம். சித்தியமானே மகாகாஜி, அந்த அசிபத்ரவனம் என்னும் சொல்லக்கூடிய நரகத்தில், அசிபத்ரவனம் அப்படின்னா அசி அப்படின்னா கத்தி, பத்திரம்னா இலை, எல்லாருக்கும் தெரியும். அந்த நரகத்தில் கத்தியால் வெட்டப்பட்டு சித்தியமானஹா மகாகாயி, அவருடைய பெரிய சரீரமானது வெட்டுப்பட்டு அவருக்கு துன்பம் நேரும்படி நரகத்தில் அவர் அனுபவிச்சாராம். மகாகாயி அத்புதைஹி பயங்கரைஹி, அந்த சரீரத்தை பயங்கரமாக வெட்டுப்பட்டு அவர் அந்த பாபத்தை அனுபவிச்சென்றிருந்தாராம், தண்டனை அனுபவிச்சென்றிருந்தாராம். அனுபூகத தான் சர்வான பிரம்மராட்சசதாம் கதா, அதை அனுபவிச்சு அப்புறம் பிரம்மராட்சசராக போனாராம் அவர், தேவர் என்னும் சொல்லக்கூடியவர். தூஷ்வானயோனைஷ்ச சண்டாலோபூத் குகர்மதः, அதுக்கப்புறமாக நாய் பிறப்பெடுத்தாராம். ஏவ ஜன்ம சதம் பிராப்ய பூமோ மார்ஜாரதாம் கதः, இந்த மாதிரி 100 ஜென்மாவை எடுத்தாராம். அதுக்கப்புறமாக மார்ஜாரம் பூனையாக பிறந்தாராம். ஆகாஷ தீப மகாத்மியம் ஸ்ருத்வேதானீம் து தெய்வதः, இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்ட ஆகாஷ தீபத்தினுடைய மகாத்மியத்தை அவர் கேட்டார். நிர்முக்தோகில பாபஸ்து அகமத் ஹரிமந்திரம், நிர்முக்தா, எல்லா பாபத்திலேருந்தும் விடுபட்டவராக ஆயிட்டாராம் அவர். அகில பாபஸ்து அகமது ஹரிமந்திரம், ஹரியினுடைய பதவியை போய் அடைஞ்சாராம் அவர். குர்தோ, இப்ப அந்த மார்ஜாரோட கதை, அதாவது பூனையனுடைய கதையை சொல்லி முடிச்சா. அதுக்கப்புறமாக கிருத்ரராஜன், அந்த பக்ஷராஜனாக இருக்கக்கூடிய கழுகனுடைய கதையை சொல்றா. குர்தோகம் து புரா விப்ரஹா மிதிலே வேதபாரகா, அந்த கிருத்தன் என்னும் சொல்லக்கூடியவன் முன்னதாக ஒரு காலத்துல விப்ரஹா திஜனாக இருந்தார், பிராமணனாக இருந்தார். வேதபாரகா, நல்ல வேதாத்தியனம் பண்ணவராக இருந்தார். ஷர்யாதிஹி இதி விக்யாதா நாம்னா லோக மகாபிரபு. ஷர்யாதி அப்படின்னு அவருடைய பேர். மகாபிரபு, நல்ல தானம் பண்ணக்கூடியவராகவும் வித்வானாகவும் இருந்தாராம் அவர் இருந்தாராம்.
தாசி சங்கம் சகாராசோ வைஷ்ய சங்கம் ததைவச்ச. தாசி சங்கத்தையும் வைஷ்ய சங்கத்தையும் தகாத செயலை செய்ய தொடங்கினாராம். தேன தோஷேன மஹதா, அந்த பெரிய தோஷத்தினால் பஞ்சத்வம் அகமத்ததா, அந்த தோஷத்தினால அவருக்கு மிருத்யு ஏற்பட்டு கும்பிபாக்கே மகாகோரே, மகாகோரம் என்னும் சொல்லக்கூடிய கும்பிபாகம் என்னும் நரகத்தை அடைந்தாராம். ஸ்தித்வா யுக சதுஷ்டயம், 4 யுகம் அந்த கும்பிபாகத்தில் அவர் தண்டனை அனுபவிச்சாராம். கர்மசேஷேன பூமௌச்ச, மிச்சம் இருக்கக்கூடிய கர்மசேஷத்தினால மிச்சத்தினால பூமியில வந்தாராம். கிருத்தத்வம் அகமத்ததா, பக்ஷிராஜனாக பூமியில வந்து பிறந்தாராம். தெய்வேன சோதிதா, தெய்வத்தினுடைய வசத்தினால கிருத்ரஹா தைல பானார்த்தமாகதா, அந்த பக்ஷி கழுகு அந்த தைலத்தை வியோமதீபத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை குடிக்கிறதுக்காக வந்துதாம். தத்வாச்ச ஆகாஷதீபஞ்ச ஸ்ருத்வாச்சைவ ஹரேஹ் கதம், அந்த கொடுக்கப்பட்ட ஆகாஷ தீபம் சந்தர்ப்பத்தில் ஹரியினுடைய கதையை அது கேட்டுதாம். ஸ்ருத்வாச்சைவ ஹரேஹ் கதாம் வித்வஸ்தாகில பாபஸ்து, அந்த ஹரியினுடைய கதையை கேட்ட தக்ஷணமே வித்வஸ்தா, என்ன பாபம் இருந்ததோ அத்தனை பாபமும் உதரப்பட்டுதான். வித்வஸ்தா அகில பாபஸ்து ஜகாம ஹரி மந்திரம், ஹரியினுடைய சரணத்தை ஹரியினுடைய மந்திரத்தை போய் அடைஞ்சுதாம் அந்த பக்ஷி. இத்யேதத் சர்வமாக்கியாதம் லுப்த கச்ச யதா சுகம், இந்த மாதிரியான இந்த பக்ஷிகனுடைய கதையும் மார்ஜாரத்தினுடைய கதையும் இப்படியாக அமைஞ்சது. ஹே லுப்தனே, வேடுவனே, கச்ச யதா சுகம், நீ சௌரியமாக போய்க்கலாம், இதுதான் இதனுடைய கதை அப்படின்னு அவர்கிட்ட சொன்னார். வியாதோப்பியஸ்ய வசஸ்ருத்வா கத்வா செய்வஸ்வ மந்திரம், இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு மந்திரத்துக்கு போனார் அவர். விரதம் சாகாஷதீபஸ்ய சகார விதிவன்முனே, இந்த ஆகாஷ தீபமும் கார்த்திக மாச விரதத்தையும் அனுஷ்டானம் பண்ணாராம் அவர். ஆயுஷேஷம் ததானீத்வா ஜகாம ஹரிமந்திரம், மிச்ச இருக்கக்கூடிய ஆயுஷை இந்த மாதிரி சத்சங்கமாகவே கழிச்சு ஹரியனுடைய சரணத்தை அவர் அடைஞ்சாராம். சுனந்தோபி மகாராஜ ஆச்சரியம் சமுபாகதா சகார விதிநாமாசம் சந்திரசர்மோக்த மார்க்கதா, சந்திரசர்மா கார்த்திக மாசத்துல என்ன ஒரு விரதத்தை சொன்னாரோ, என்ன ஒரு ஆகாஷ தீப மகத்துவத்தை சொன்னாரோ, அவர் காட்டிய வழியின்படி இந்த லுப்தன் இந்த மாதிரியாக அனுஷ்டானம் பண்ணார். இந்த மாதிரியாக ஒரு மாசம் முழுக்க ஆகாஷ தீபம் தானம் பண்ணி கார்த்திக மாசத்துல ஹரிய ஸ்மரணம் பண்ணி சத்சங்கமாக இருந்து ஆயுஷ் அவருக்கு முடிவடைஞ்சது. பிராதஸ்நாத்வா சுதுர்பூக்த்வா கார்த்திகே மாசிவை நிருபஹ கௌமலே துளசி பத்ரை சமபியர்ச்ச ஜனார்தனம், கார்த்திக மாசத்துல சூரியோதயத்துக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணி தூய்மையாக கார்த்திக மாசத்துல கௌமளமான அந்த துளசி பத்திரத்துல கோமளமான அந்த துளசி பத்திரத்தை சமபியர்ச்சிய ஜனார்தனம், அந்த ஜனார்தனனுக்கு அர்ச்சனை பண்ணணும். ராத்ரூதத்யாத் யோமதீபம் மந்திரே நானேன வைன்றிருப்பா, ராத்திரியிலும் யோமதீபம் கொடுக்கணும், கார்த்தாலையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். வைன்றிருப்ப என்ன மந்திரம் அப்படின்னா, தாமோதராக விஸ்வாக விஸ்வரூபதராக ச, ஹே தாமோதரனே விஸ்வனே நீயேதான் விஸ்வம், விஸ்வரூபதராக ச விஸ்வத்தை தரித்தின்றிருக்கக்கூடியவனே, நமஸ்கிருத்வா பிரதாஸ்யாமி உனக்கு என்னுடைய நமஸ்காரத்தை செய்கின்றேன், நமஸ்காரம் பண்ணிட்டு பிரதாஸ்யாமி இந்த வியோமதீபத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஹரிப்பிரியம் ஹரிக்கு பிரியமான இந்த வியோமதீபத்தை ஆகாஷ தீபத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். நிர்விக்னம் குரு தேவேஷ யாவன் மாசம் சமாப்பியதே, ஹே பகவானே இந்த ஆகாஷ தீபத்தை நாம் பண்ணணும் என்று சங்கல்பிச்சென்றிருக்கேன், அதை நான் கொடுக்கிறேன். எனக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது, அதை நீ தான் பார்த்துக்க வேண்டியது. யாவன் மாச சமாப்திதே, கார்த்திக மாசம் முடிகிற வரைக்கும் நான் இந்த வியோமதீபத்தை கொடுக்கணும். விரதே நானேன தேவேஷ துவஜி பக்தி பிரவர்த்ததாம், இந்த விரதத்தினால ஹே தேவனே உன்னிடத்தில் பக்தி அபிவிருத்தியாகட்டும். இதி மந்திரேன ராஜாசோ தீபதானஞ்சகாரச,
இப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி ராஜா தீபதானத்தை கொடுத்தார். பிராமே முகூர்த்தேச்ச புனர்வியோம தீபம் ததாதிஹி வியோம தீபம் ததாதிஹி. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த வியோம தீபத்தை கொடுத்தாராம் அவர். விஷ்ணோ பூஜா கிருதா பிராத்தः பிராத்தஸ்நானஞ்சகாரः. காலங்கார்த்தால எழுந்து பிராத்தஸ்நானம் பண்ணி விஷ்ணுவை பூஜை பண்ணி இந்த வியோம தீபத்தை கொடுத்தாராம். உற்சர்கஸ்ய விதிம் கிருத்வா, ஆரம்பமும் முடிவும் விதியின்படி அவர் முடிச்சாராம். இந்த வியோமதீப விரதத்தை பண்ணாராம். வியோமதீபம் சமாப்பியச்ச, அதை முடிச்சார். பிராமணான் போஜகித்வாச்ச, த்விஜர்களுக்கு போஜனம் பண்ணி வச்சாராம். விரதஞ்ச விஷ்ணோ சமாபகத், விஷ்ணுவனுடைய இந்த கார்த்திக விரதத்தையும் சமாபனம் பண்ணாராம். தேன புண்ணிய பிரபாவேன சாராஜா முனிசத்தம சரதாம் சதசாஹஸ்ரம் இஹபோகான் மனோகரான். இந்த மாதிரி அவர் பண்ணதுனால சந்திரசர்மாவால் காமிக்கப்பட்ட இந்த வியோமதீப மகத்துவத்தினால அந்த விரதம் அனுஷ்டானம் பண்ணதுனால தேன புண்ணிய பிரபாவேன, அந்த புண்ணிய பலத்தினால ராஜா சரதாம் சதசஹஸ்ராணி 1000 வருஷம் போகான் மனோகரான், இந்த லோகத்துல அவர் போகத்தை அனுபவிச்சாராம். எப்படி போகத்தை அனுபவிச்சார்னா தனம் ஐஸ்வர்யம் தன கணக்க வஸ்துவாகனத்தோட அனுபவிச்சாராம். அது மட்டும் இல்ல, இதை மட்டும் இருந்தா நம்ம அனுபவிச்சா போருமா? புத்திர பௌத்திரர்கள் வேண்டாமா? சுபுத்திர பௌத்திர ஸ்வதனைர் புபுஜே சக பாரியயா, தன்னுடைய மனைவியினுடைய சேர்ந்து புத்திர பௌத்திரர்களோட சேர்ந்து அவர் 1000 வருஷம் இந்த போகத்தை அனுபவிச்சாராம். ததஷ்டாந்தே த்விஜவர விமானம் சுமனோகரம், அவருடைய ஜன்மா முடிவு அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் ததஷ்ட அந்தே விஜவர விமானம் சுமனோகரம், ரொம்ப அழகான ஒரு விமானம் வந்துதாம். ஸ்திரீபிஸ்ஸக சமாருஹ்ய, அவருடைய ஆத்துக்காரியோட சேர்ந்து அந்த விமானத்தில் ஏறினாராம். மோக்ஷ மார்க்கம் கதோ முனே, அவர் மோக்ஷ மார்க்கத்தை மோட்சத்தை தேடி போனாராம். சதுர்புஜ பீதவாசாக சங்க சக்கர கதாதரா, சதுர்புஜா 4 கைகளுடையும், பீதவாசகா பீத்த வஸ்திரத்தை தரிச்சென்றவராகவும், சங்க சக்கர கதாதரா சங்கையும் சக்கரையும் சங்கத்தையும் சக்கரத்தையும் கதையும் தரிச்சென்றவராகவும், விஷ்ணுலோகே விஷ்ணுரிவ புரோச்சியமானஹா சதாமரைஹி, விஷ்ணுலோகத்தில் விஷ்ணு போலையே ஒரு தேவர்களாவே அமரர்களாவே அழிவே இல்லாதவர்களாக அவ ஆனாலாம். அந்த தேவர், அந்த ராஜா விஷ்ணுரிவ புரோச்சியமானஹா சதாமரைஹி கிரீடயாமாச ராஜாசோ யதா காமம் மகாமனாக, இந்த மாதிரியாக விஷ்ணுலோகத்தில் அவர் சஞ்சரிச்சென்றிருந்தாராம். யதா சௌகரியத்தின்படி அவருடைய இஷ்டப்படி சத்சங்கமாக இருந்தாராம். தஸ்மாத்து கார்த்திகே மாசி, ஆகையால் கார்த்திக மாசத்துல மானுஷ்யம் பிராப்ய துர்லபம், மனுஷ்ய ஜன்மா கிடைக்கிறதே ரொம்ப துர்லபம், அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு ஔவையார் சொல்றா. மனுஷ்ய ஜன்மா கிடைக்கிறதே துர்லபம், ஆகையால் கார்த்திக மாசத்துல ஆகாஷ தீபோ தாத்தவ்யா, இந்த ஆகாஷ தீபம் என்னும் சொல்லக்கூடிய இந்த தீபதானத்தை பண்ண வேண்டியது. விதானேன ஹரே பிரியா, ஹரிக்கு பிரியமாக இருக்கக்கூடிய இந்த தீபதானத்தை பண்ண வேண்டியது. தாஸ்யந்தியே கார்த்திகே மாசி மர்த்தியோ வியோம பிரதீபம் ஹரிதுஷ்டயேத்ர, இந்த கார்த்திக மாசத்துல யாரு ஒருத்தர் வியோம தீபத்தை ஹரிக்கு திருப்திக்காக கொடுக்கிறாரோ, பிரதீபம் ஹரிதுஷ்டயே யாரு கொடுக்கிறாளோ, பஷ்யந்தி தேனவை கதாபி, அவா எப்பொழுதும் யமனை பார்க்க மாட்டார், மகா குரூரமான யமனை பார்க்க மாட்டார், நரகத்தை பார்க்க மாட்டார். ஹே முனீந்திரரே நாரதரே, இந்த வியோம தீபம் ஆகாஷ தீபத்தை கொடுக்கறதுனால, தீப தானம் பண்றதுனால கார்த்திக மாசத்துல அவளுக்கு யம பயம் ஏற்படாது, குரூரமான நரகம் சம்பவிக்காது அப்படின்னு சொல்றார். அதான்யச்ச பிரபக்ஷ்யாமி வியோம தீபஸ்ய வைபவம், இந்த மாதிரியான முறையில் ஆகாஷ தீபம் வியோம தீபம் என்னும் சொல்லக்கூடிய இந்த வியோம தீபத்தை விரதத்தோட சேர்ந்து காலங்கார்த்தால சீக்கிரமாக எழுந்து ஸ்நானம் பண்ணி ஹரிக்கு பிரியமான இந்த வியோம தீபத்தை ஆகாஷ தீபத்தை கொடுக்கணும் அப்படின்னு இந்த சரித்திரம். மாசம் முழுக்க பண்ண சொல்றா, முடிஞ்சதுன்னா ஒரு நாளாவது பண்ண சொல்றா, ராத்திரியும் கார்த்தாலையும் கொடுக்க சொல்றா. கொடுக்கறதுனால என்னன்னா அனந்தமான பலன். புத்திர பௌத்ராலோட இகலோகத்திலையும் சௌக்கியமா இருந்து பரலோகத்திலையும் சௌக்கியமா இருப்பா அப்படிங்கிறது இந்த கதையில தெரிகிறது. கார்த்திக மாசத்துல தீபதான மகாத்மியத்துல
அடுத்தபடியாக கதையை பார்த்தோம். மேலும் சில கதைகள் சொல்றா, இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். ராம் ராம். எல்லாரும் சௌக்கியமாக இருக்க வேண்டியது. முடிஞ்சவா அவசியம் ஒரு தீப தானம் பண்ண வேண்டியது, பண்ணி சௌக்கியத்தை அடைய வேண்டியது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராம் ராம். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.